வட இந்தியாவில் எத்தனை பேர் வராங்க தமிழ்நாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு? வராங்களா இல்லையா? வரதுக்கு போது அவன் என்ன திருக்குறளையும் ஆத்திச்சூடியும் படிச்சுட்டா வரான். தமிழை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்தியை கட்டாயம் எதிர்க்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்திற்கு வேலைக்கு வரும் வட மாநிலத்தவர்கள் தமிழை கற்றுக்கொண்டா இங்கே வருகிறார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், அவசியப்படும் போது யாரும் எந்த மொழியையும் கற்றுக்கொள்வார்கள், கட்டாயப்படுத்தி ஒரு மொழியை திணிப்பது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும். நான் படித்த ஸ்கூல் வந்து ஒரு ஸ்டேட் போர்ட் பர்டிகுலர் ஸ்கூல் தான் படித்தேன். நான் தமிழ் இங்கிலீஷ் தான் படித்தேன். என் மகளும் தமிழ் இங்கிலீஷ் தான் படித்தேன். நான் ஹிந்தியெல்லாம் படித்ததில்லை, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தி ஒரு கட்டாய பாடமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒன்னே ஒன்று சொல்றேன், வட இந்தியாவில் எத்தனை பேர் வராங்க தமிழ்நாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு? வராங்களா இல்லையா? இந்த ஆலங்குடி பகுதியிலே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கீரமங்கலத்துல இருந்தா எங்க இருந்தாலும் தொகுதியை சொல்றேன், நம்ம பகுதிக்கு வராங்கல்ல, வட இந்தியால இருந்து வராங்கல்ல, வரதுக்கு போது அவன் என்ன திருக்குறளையும் ஆத்திச்சூடியும் படிச்சுட்டா வரான். ஒரு பாஷையே தெரியாது, இங்க வரான், வந்து வேலை செய்யறான். வேலை செய்யும் போது அவனை விரட்டி அடிக்கிறோம். தமிழ் தெரியாது சொல்றதுனால நம்ம விரட்டி அடிக்கிறோமா? இல்லையே. அவன் ஊரோட ஊரா கலந்துக்கிறான். அப்புறம் அவனோட தேவைக்கு ஏற்றாப்புல மொழியை கத்துக்கிறான். அதே போல நம்ம ஊர்ல இருந்து யாராவது வட இந்தியாவுக்கு வேலைக்காக போனாங்கன்னா அதை கத்துக்க போறாங்க. அவ்வளவுதான். இதை கட்டாய பாடமாக்குறத என்றுமே ஏற்றுக்கொள்ள முடியாது.